கிருஷ்ணகிரி மாவட்டம் குருபரப்பள்ளி அருகே குப்பச்சிப்பாறை பகுதியைச் சேர்ந்தவர் பிரபு திருமணம் ஆகாதவர். முதுகலை பட்டதாரியான இவர் விவசாயம் செய்து வந்தார். மேலும் வீடியோ கேமராமேனாகவும் பணியாற்றி வந்தார். இவருக்கு எதிர் வீட்டில் வசிக்கும் கோவிந்தராஜ் ஜெயமணி தம்பதிக்கு இடையே பாதை தகராறு தொடர்பாக ஏற்பட்ட பிரச்சனையில் பிரபு ஜெயமணியை கத்தியால் குத்தினார். இதில் அவருக்கு காயம் ஏற்பட்டது. இந்த நிலையில் ஜெயமணியின் படத்தை குரங்கு போல் மார்பிங் செய்து வாட்ஸ்அப் மற்றும் சமூக வலைதளங்களில் பிரபு வெளியிட்டுள்ளார். இதனை பார்த்த ஜெயமணி ஊர் பெரியவர்களிடம் தெரிவித்து பிரபுவை அழைத்து கண்டிக்குமாறும் தெரிவித்திருக்காரு. அதன்படி ஊர் பெரியவர்கள் கடந்த 7ஆம் தேதி பேச்சுவார்த்தைக்கு பிரபுவை அழைத்தனர். ஆனால் அங்கு பிரபு வரவில்லை. இதனால் அவரை அழைத்து வருவதாக ஜெயமணி தரப்பைச் சேர்ந்த வருண், ராகவேந்திரன் ஆகியோர் மாலை 3 மணி அளவில் பிரபு வீட்டிற்கு சென்றிருக்காங்க. அப்போது அவர்களுடன் செல்ல மறுத்த பிரபு தகராறு செய்தார். சமையல் அறையில் இருந்த கத்தியை எடுத்து வந்து வருண், ராகவேந்திரன் ஆகியோர் மீது வீசியுள்ளார். தகவல் அறிந்த ஜெயமணி மற்றும் அவரது தரப்பைச் சேர்ந்த கணேசன், வனராஜா, சந்தோஷ்குமார், கோபி ஆகியோர் பிரபுவின் வீட்டுக்கு சென்று வருண், ராகவேந்திரன் ஆகியோருடன் சேர்ந்து பிரபுவை சரமாரியாக அடித்து உதைத்திருக்காங்க. இதில் படுகாயமடைந்த பிரபுவை மருத்துவமனைக்கு சேர்த்தனர். அங்கு சிகிச்சை பலனின்றி பிரபு உயிரிழந்தார். இது தொடர்பாக குருபரப்பள்ளி போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து ஜெயமணி, கணேசன், வனராஜா, கோபி, வருண், ராகவேந்திரன் ஆகிய 6 பேரை கைது செய்து இப்போ சிறையிலும் அடைச்சிருக்காங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வீடியோவை ஃபாலோ பண்ணுங்க.